உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, பெரிய வெங்காயம் 2, தக்காளி பழம் 1, சீரகம், மஞ்சள், சோம்பு, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, கசகசா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடுகு, எண்ணெய், உப்பு, துருவிய தேங்காய் கொஞ்சம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி, துருவிய தேங்காய்ப்பு கொஞ்சம், கசகசா 1/2 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், மஞ்சள் 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், பூண்டு 1 பல் எல்லாம் சேர்த்து லேசாக தண்ணீர் விட்டு அரைக்கணும். கடாயில் 1 கரண்டி எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போடுறேன். கடுகு பொடிஞ்சிருச்சு. 2 வரமிளகாய் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. பச்சை மிளகாய் 3 போடுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். தக்காளி பழம் 1 நறுக்கி போடுறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. அரைச்ச மசாலாவை அதோட சேர்த்து நல்லா கிளறி விடணும். மசால் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். இனி தேவையான அளவு தண்ணீர் ஊற்றணும். உப்பு கொஞ்சம் போடுறேன். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்க்குறேன். கிழங்கு மசாலா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இனி லேசாக மல்லித்தலையை மேலே தூவி இறக்கிற வேண்டியதான்.
டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இந்த மசாலா பூரிக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும்.